அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. குவைத்துடைய டினார் மதிப்பம் உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 952 ரூபாய் 18% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 280 ரூபாய் 1% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சோடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 961 ரூபாய் 13% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 281 ரூபாய் 60% உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 955 ரூபாயாக உள்ளது. இந்தியாவுக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 281 ரூபாய் 15% உள்ளது. சஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 960 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 281 ரூபாய் 40% உள்ளது. சஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமுடாக தொடர்பு கொள்ளுங்கள். காலை 10 மணியிலிருந்து 2:30 வரைக்கும் இருப்பாங்க. அதுக்கு பிறகு 7:30 நைட்டு 11:30 வரைக்கும் இருப்பாங்க சஜில் எக்ஸ்சேஞ்ச். இலங்கைக்கான ரூபாயில் 960 ரூபாயாகவும் இந்தியாவுக்கான ரூபாயில் ஒரு தினார் மதிப்பு 280 ரூபாய் 25% உள்ளது. இது ARY எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 952 ரூபாயாகவும் இந்தியாவுக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 281 ரூபாயாகவும் உள்ளது. KBE எக்ஸ்சேஞ்சில் குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியத்தாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் மறக்காமல் வெளியேறதுக்கு முன்னாடியே பணம் அனுப்பி முடித்ததும் பற்றுச்சீட்டை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா சில நேரங்களில் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்களே பிழை விட்டுருவாங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக விடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் விடுறாங்க. குவைட்டில் அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச், அல் சஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள்லையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக ARY எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் 900 ஃபீல்ஸ் மற்றும் 750 ஃபீல்ஸ் போன்ற கட்டணங்கள் தான் அறவிடுறாங்க. ரேட்டும் ஓரளவு அவங்களுடைய பரவாயில்ல. அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு 500 ஃபீல்ஸ் 350 ஃபீல்ஸ் போன்ற கட்டண லாபமும் கிடைக்கும். அதே போல் அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்சை பற்றியும் பல தடவை நிறைய பேரும் சொல்லிட்டாங்க. ஜஹராவிலையும் குறிப்பாக நல்ல பெஸ்ட்டான ரேட் தான் இந்த நாட்களில் வழங்கிட்டு இருக்கிறாங்க அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச். அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், யூஜே, அல் ஷஃபா இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகள் எல்லாம் ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்முல்லா, அல் முசைனி போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் 1.25 தினார் தான் கட்டணமாக அறவிடுறாங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த எக்ஸ்சேஞ்சில் உங்களுக்கு ஒரு 250 ஃபீல்ஸ் கட்டண லாபம் இருக்குது. முடிந்த வரைக்கும் இது போன்ற நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை அனுப்புங்க. எந்த எக்ஸ்சேஞ்சில் நல்ல ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றதை மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தாலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 382 ஃபீல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 26 தினார் 113 ஃபீல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 27 தினார் 366 ஃபீல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 29 தினார் 843 ஃபீல்ஸ். குவைத்துடைய தங்க விலை மறுபடியும் அதிகரித்த நிலையில் தான் இருக்கின்றது. இதோ குவைத்தில் புதிய சட்டம். குவைத்தி பெண்களுக்கும் சரி, குவைத்தி வெளிநாட்டவர்களுக்கும் சரி முகம் மூட தடை. அதே போல் இதோ ஃபைலக்காவில் தோண்ட தோண்ட புதையல். கூடாரத்தில் கணவன் மனைவி சடலமாக. வாகன விபத்தில் பாகிஸ்தானிய ஓட்டுநர் உயிரிழப்பு. அதே போல் வாகன ஓட்டுநர்களே 30-50 தினார் அபராதம். அதே போல் 45-75 தினார் அபராதம்.
அதே போல் ஃபோட்டோ பிடித்த நபர் அதிரடியாக கைது. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். புனித ரமதான் மாதத்தின் 18வது நோன்பில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளோ வேகமாக நகருது பார்த்தீங்களா? 18வது நோன்பு இன்னைக்கு. ஷஹருடைய நேரம் பார்த்தீங்கன்னா 4:36 குறைந்துள்ளது. அதே போல் இஃப்தாருடைய நேரம் 5:58 உள்ளது. அதே போல் ஃபைலக்கா தீவு, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், குவைத்தில் இருக்கக்கூடிய ஃபைலக்கா தீவு கிட்டத்தட்ட 1400 வருடங்களுக்கும் அதிகமான பழமை வாய்ந்த பல பொக்கிஷங்கள் தற்போது மீட்டெடுக்கப்படுகின்றன. இவ்வளவு காலமாக அந்த தீவுக்கு போயிட்டு வந்தோம், நம்மளுக்கு தெரியாமல் போச்சே அப்படின்னு எத்தனை பேர் இப்போ திங்க் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. بير ماي عمره أكثر من 1300 سنة لقيناها في جزيرة فيلتشا. هذا كان خبر اليوم اكتشاف البعث السلوفاكي لموسم 2025. هذا البير عرضه 4 متر ونص في 4 متر بعمق 3 متر. الماي لا زال ينضح فيه. من هذا الوقت رئيس البعثة السلوفاكية روتا يقول لما طلعنا الرمل وحفرنا على عمق 3 متر شفنا الماي للحين قاعد يطلع. هذا الموقع في وسط موقع الصور الأثري في وسط جزيرة فيلتشا من القرن السابع الثامن ميلادي، يعود حق فترة ما قبل الإسلام، الفترة المسيحية، لأن لقينا عدد من الكنائس في الموقع وأكثر من 140 وحدة سكنية. الآن تم التنقيب عن جزء منها، لقينا 5 كيلو من الأحجار الكريمة من الجمشت ومن الياقوت. كذلك لقوا بيت كبير فناء حق أحد الأثرياء اللي كان عايش في هالجزيرة في الموقع، وورشة لصناعة الأحجار الكريمة. اليوم قاعد نكتشف أشياء وايد حلوة في جزيرة فيلتشا، مواد عضوية من الحبوب، من الشعير، البارلي والسيج، فخاريات إسلامية بداية صدر الإسلام، فخاريات أيضا لها دلائل على وجود حضارات جدا جميلة. قلنا هذا الخبر لازم يكون هو قرقعان أهل الكويت حق 2025. சவுதி தேசியத்தைச் சேர்ந்த 2 கணவன் மனைவி 2 பேருடைய உடல் பாலைவன கூடாரத்தில் சடலமாக மீட்டெடுக்கப்பட்டுள்ளது. காரணம் டாக்ஸின், அந்த மோனோடாக்சைடு புகைதான். ஃபஹம் கொளுத்தி வச்சு கூடாரத்துக்குள்ளே தூங்கி இருக்கிறாங்க, அதுக்கப்புறமா உயிரிழந்திருக்கிறாங்க. சில நாட்கள் கழித்து தான் கூடாரத்தில் வண்டியெல்லாம் அப்படியே நிற்குது, ஆளுங்களுடைய நடமாட்டம் இல்லையேன்னு போய் செக் பண்ணி பார்த்தா அழுகிய நிலையில் கணவன் மனைவியின் சடலம் மீட்டெடுக்கப்பட்டுள்ளது. அதே போல் பாலைவன சாபம், பாலைவனத்தினுடைய சாபம் முடிவுக்கு வந்தது கடந்த 15ஆம் தேதி. இன்னமும் ஒரு சிலர் இந்த பாலைவன கூடாரங்கள் இருக்கிறதா தகவல்கள் வந்திருக்கு. அது சம்பந்தமான மேலதிக விசாரணைகளை தற்போது கோயத்துறை முனிசிபாலிட்டி மேற்கொண்டு வராங்க. அதே மாதிரி கூடாரங்கள் இன்னமும் அகற்றப்படாமல் இருந்தால் 2244-901 என்ற முனிசிபாலிட்டியின் இலக்கத்துக்கு அதிரடியாக நீங்கள் தெரிவிக்கலாம். உடனடியாக கூடாரங்களை அகற்றுவாங்க. அதே மாதிரி கூடாரங்கள் அகற்றாதவங்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ நேற்றைய முன்தினம் எனக்கு இந்த ஆசாத் சகோதரர் இந்த வீடியோ அனுப்பியிருந்தார். சுலைபியா பகுதிகளில், வெஸ்ட் சுலைபியா பகுதிகளில் சரி, நோர்த் சுலைபியா பகுதிகளில் சரி, இந்த மாதிரி ஒரு தீப்பற்றக்கூடிய காட்சி. சில நேரங்களில் யாராவது இந்த கூடாரத்தை கிளியர் பண்ணிட்டு இருக்கிற குப்பைகளை எரிச்சு விட்டுட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தயவுசெய்து இந்த மாதிரி தவறுகளை பண்ணிடாதீங்க. 5000 தினார் அபராதம், குப்பைகளை எரிக்கக்கூடாது. இதோ அடுத்ததாக புதிய சட்டம். என்னடா அது, அரபு நாட்டிலையா முகத்தை மூடக்கூடாதா அப்படின்ற மாதிரி அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய சட்டமாக இந்த சட்டம் வந்திருக்குது. குவைத்தில் இனிமே யாருமே முகம் மூடக்கூடாது அப்படின்றது உள்துறை அமைச்சகத்தின் புதிய ஆர்டர். வண்டி ஓட்டும் போது புதிய சட்டத்தின்படி போக்குவரத்து நீதிமன்றத்தில் வாகனம் ஓட்டும் போது நிகாப் அல்லது ஃபர்தா, முகம் மூடுவது, அணிவதை தடுத்துள்ளது. இதை மீறினால் அபராதம் 30 தினாரிலிருந்து 50 தினாருக்குள் வரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இதற்கான காரணம் இப்போ பலருமே இதை என்னடா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இது குற்றங்களை தடுக்கிறதுக்கும் யாரும் குற்றவாளிகள் தப்பிக்காமல் இருக்கிறதுக்குமான சட்டம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் விடுங்க, அரபு நாட்டிலே வடிவேல் ஃபேமஸ், ரொம்ப ஃபேமஸ். நான் வேர்ல்டு பூரா ஃபேமஸ். கமெண்ட்ல நிறைய பேர் வடிவேல் அந்த முகமூடிய தூக்குற மாதிரி அந்த ஸ்டிக்கரை தான் போட்டிருந்தாங்க. அதே போல் இதுதான் உண்மை. வாகனம் ஓட்டும் போது மட்டும் முகத்தை மூடக்கூடாது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா புதிய கேமராக்களுக்கு யார் வண்டி ஓட்டினாங்க, யார் அந்த தவறை செஞ்சாங்க அப்படின்றது கிளியர்ஃபையாக தெரியணும் அப்படின்றதால மட்டுமே தான் தெரிவிச்சிருக்காங்க. அதுவும் வாகனத்துக்குள்ளே மட்டுமே தான். இதோ அராபிய வெளிநாட்டவர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. ஜமியாவில் வச்சு ஒரு குவைத்தி பெண்மணியை ஃபோட்டோ எடுக்க ரகசியமாக இவர் கேமராவை பயன்படுத்தி ஃபோட்டோ எடுக்க முயற்சி செய்ததால்
கைது செய்யப்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக சிலர் வந்து நீங்கள் இப்போ ஜெமியாக்குள்ளே போகும்போது வீடியோக்கள் எடுப்பீங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். இந்த நாட்டு பெண்களை வீடியோவில் பதிவு செய்கிறது வந்து சட்டப்படி குற்றமாகும். யாருடைய அனுமதியும் இல்லாமல் வீடியோ எடுக்க முடியாது. ஒருவேளை அப்படி எடுத்து பிடிப்பாட்டிங்கன்னா நிச்சயமாக தண்டிக்கப்படுவீங்க. அபராதம், அதே மாதிரி அவங்க கேட்கக்கூடிய நஷ்டஈடும் கொடுக்க வரும், ஞாபகத்தில் இருக்கட்டும். ஓட்டுநர்களுக்கு மிக முக்கிய அறிவித்தல், 30 to 50 தினார் அபராதம். வாகனம் ஓட்டும்போது பாட்டு அல்லது மியூசிக் ரொம்ப சத்தமாக லவுட் ஸ்பீக்கரில் மியூசிக் ப்ளே பண்ணினீங்கன்னா உங்களுக்கான அபராதம் 30 to 50 தினார். வாகனத்தில் போகும்போது தயவு செய்து சவுண்டாக பாட்டு மட்டும் போட்டுறாதீங்க. அடுத்ததாக செல்ல பிராணிகளை வளர்ப்பவர்கள் வீதிகளில் அல்லது வாகனத்துக்குள்ளேயோ செல்ல பிராணிகளை விட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கும் 45 to 75 தினார்களுக்கு இடையிலான அபராதம் விதிக்கப்படும். அதாவது குறிப்பாக விலங்குகளை கவனிக்காமல், இப்போ நிறைய பேர் வந்து என்ன செய்கிறதுன்னா, இந்த ரோடுகளில் சில பிராணிகளை நடைப்பயணம் கூட்டிகிட்டு போவாங்க. வாக்கிங் கூட்டிகிட்டு போகும்போது சிலர் வந்து எங்கேயாவது ரோப்பில் கட்டி விட்டுட்டு எங்கேயாவது போயிடுறது, இல்லைன்னா மேய்ச்சலுக்கு விடுறதுன்னு அவித்து விடுறது, இது எல்லாமே தடை செய்யப்பட்டிருக்கிறது. ரொம்ப கவனம். அந்த பிரச்சனையே வானாண்டா அப்படின்ற மாதிரி செல்ல பிராணியா 160 தினாருக்கு கோயத்தில் இப்போ எது வந்திருக்கு தெரியுமா? பாருங்க நீங்களே. ارحب قلد الكلب. يبدع لك. طيب قلد الثعلب. ترى يا جماعة ترى في فرق بين الثعلب وفي فرق بين الذيب. قلد لي الذيب عشان يشوفون الفرق. طيب عطهم القطوة. ترى يقلد اشياء كثير مرة، يعني مثلا البومة. انا ما ادري الصراحة البومة هي كذا ولا لا، بس يعني يقلدها الزبدة. وش فيه بعد الدب. اوه هذا الدب القطبي. இது புதுசாக இருக்கே அப்படின்ற மாதிரி பாருங்கள், ரோபோட்டிக்கில் எல்லாமே வந்துடுச்சு. அடுத்ததா ஒரு பெண் வந்து கைது பண்ணப்பட்டிருக்கிறாங்க போதைப்பொருள் பாவனை சம்பந்தமாக. அதே மாதிரி இன்னொரு பாதுகாப்பு அதிகாரியினுடைய கடமை செய்ய வழிவிடாததுக்காக இன்னொரு பெண்ணும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பாக குவைத்தை பொறுத்த வரையில் தற்போதைய சூழலில் வீதி விதிமீறல்களுக்கு ஆன்லைன் மூலமே அபராதம் விதிக்கிறதுக்கான முக்கிய காரணமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் வந்து லைசன்ஸை கேட்டால் கொடுக்கறதில்ல, சிலர் வந்து வண்டியை விட்டு இறங்குறதில்ல, பெண்கள் நிறைய பேர் வந்து போலீஸ் அதிகாரிகளுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்கறது. கடைசியில் போலீஸ் அதிகாரிகள் இந்த மாதிரி பண்ணாங்க, என்னை பீட் பண்ணினாங்க அல்லது என்னை வந்து தவறான முறையில் பயன்படுத்தினாங்க அப்படின்னு சிலர் வந்து குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிற காரணமாக தான் இப்போ யாரையுமே வண்டியை விட்டே இறங்க தேவையில்லை, அபராதமாக உடனே ஆன்லைன்லேயே வந்துடும். அதே மாதிரி போதைப்பொருள் பாவனையாளர்கள்ட்ட இருந்து ரொம்ப தூரமாகவே இருங்க. அடுத்ததாக நேற்றைய தினம் சுபையா பகுதிகளில் நடந்த வாகன விபத்தில் பாகிஸ்தானி ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்த துயர சம்பவம் பதிவாகி உள்ளது. வாகன ஓட்டுநர்களே தயவு செய்து ரொம்ப கவனம். வாகனம் ஓட்டும் போது உங்களுடைய கவனம் முழுக்க வீதிகளிலே செலுத்துங்க. அடுத்ததாக மினிஸ்ட்ரி ஆஃப் இஸ்லாமிக் அஃபேர்ஸ் புதிய சட்டத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஹுசைனியா, குவைத்தில் உங்களுக்கே தெரியும் ஹுசைனியாக்கள் நிறைய இருக்குது, ஷியா ஹுசைனியாக்கள். ஹுசைனியாக்களுக்கான அப்ரூவல் இனி வரும் நாட்களில் புதிதாக வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. பாதுகாப்பு நடைமுறைகளும் செயல்படுத்தப்படும். இஸ்லாமிய விவகார அமைச்சு ஹுசைனியா மற்றும் ஹுசைனியா சபைகளுக்கு பொறுப்பானவர்களை மார்ச் 17 முதல் ஏப்ரல் 15 வரை தனது இலத்திரனியல் தளத்தில் பதிவு செய்ய அழைப்பு விடுத்துள்ளது. அதே போல் மேலும் முக்கியமான பாதுகாப்பு அம்சங்கள் நடவடிக்கைகளையும் முன்னெடுக்கப் போவதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி சில நோன்பு திறக்கும் ஏற்பாடுகளை பற்றியும் வீடியோ காட்சிகள் பதிவிடப்பட்டுள்ளது. பாருங்கள். فريق الكويت الدم المتطوع قاعد يجهز وجبات افطار صائم. يعطيكم العافيه يا بنات. الله يعافيك. يعطيكم العافيه. يعطيك العافيه. يا عبد الله يعطيك العافيه. الله يعافيك، قواكم الله. الكويت الدمي كل سنه ويانا في مطعم داربونه توزيع وجبات افطار الصائم.
السنة إن شاء الله أنت وقدها إن شاء الله. ان شاء الله. الأسر المحتاجة المتعففة الفقراء والله هو بالصايمين تأكدهم صايمين ونأدي الأمانة إن شاء الله على أكمل وجه. عساكم على القوة. مبارك لكم الشهر. لا إله إلا الله. لا إله إلا الله. شوف ليه شوف ليه. رمضان محمد. نور محمد. محمد عارف. சில இடங்களில் வந்து காமா பார்க்குறாங்க, சில இடங்களில் அந்த நோன்பாளிகளுக்கு மட்டும்தான் உணவு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சில சேட்டைகள் இன்னமும் நடக்கத்தான் செய்யுது. ஆனால் பெரும்பாலான இடங்களில் வந்து எதுவுமே பார்க்குறதில்ல, ஆளுக்கு ஒரு உணவு பார்சல் கொடுக்குறாங்க. அதே போல் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் நீங்கள் முஸ்லீமாக ஐடியை காட்டுங்க, பேர் சொல்லுங்கள், களிமா சொல்லுங்கள் அப்படின்னு சில கேள்விகள் கேட்குறாங்க. ஆனால் எப்படி இருந்தாலுமே இந்த நாட்டை பொறுத்தவரையில் அனைத்து தொழிலாளர்களும் சில வீடுகளில் கூட இன்றைக்கும் எத்தனையோ தொழிலாளர்கள் நோன்பு பிடிக்கிற மாதிரி தான் நிலைமை. இப்போ ஓட்டுநர்களை பொறுத்தவரையில் சில வீடுகளில் அவங்களுக்கு மதிய உணவு கொடுக்கறதே இல்லை, மதியம் உணவே இல்லை. நைட்டுக்கு தான் அந்த உணவு வந்து அவங்க நோன்பு திறக்கிற அந்த நேரத்துக்கு தான் அவங்களுக்கும் உணவு கொடுக்குறாங்க. அப்படியான சூழல் இருக்குது. இன்றைக்கி இஸ்லாமியர்கள் அல்லாத எத்தனையோ பேர் இன்றைக்கி நோன்பு பிடிக்கக்கூடிய நிலையில் தான் குவைத்தில் இருக்கிறாங்க. ஆனாலும் ஒரு சில இடங்களில் இந்த மாதிரியான நிலைமைகள் இருக்கத்தான் செய்யுது. ஆனாலும் பெரும்பாலான பகுதிகளில் முஸ்லீமா ஹிந்துவா இதாக எதுவுமே கேட்குறதில்ல, அவங்க இஷ்டத்துக்கு சாப்பாடுகளை வந்து சப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதே போல் ரொம்ப கவனம், சில இடங்களில் போய் இந்த மாதிரி கேட்டாங்கனாலும் யாரும் கோபப்படாதீங்க, விட்டுட்டு ஒதுங்கிருங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் அனைவருக்கும் இந்த நோன்பு மாதத்தை சிறந்த மாதமாக்கி தருவானாக. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.